திருச்செங்கோடு தலம். திருச்செங்கோடு தலத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க இருக்க 2000 மாணியும் போகர் தான் செய்யறாராம். போகர் சில சிலைகள் செய்ததாக சொல்லியிருந்தார்கள். நம்ம இந்து ஐதீகப்படி பழனியில ஒரு சிலை வைக்கப்பட்டது, நவபாஷணங்களால் செய்யப்பட்ட சிலை. அந்த சிலையில விஷத்தன்மையெல்லாம் நீக்கி அந்த முருகப்பெருமான் அருள்மிகு 2000 மாணியாக பழனி மலையில காட்சி தரார். அந்த காட்சி நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. பின்னாடி பழனி மலை இருக்கிறது. அங்க அபிஷேகப்பால நம்ம எல்லாரும் காலையில வாங்கி குடித்தால் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் என்பது ஐதீகம். அதே மாதிரி அந்த கௌரி நீரையும் வாங்கி குடிக்கிறது. ஆனா திருச்செங்கோடுல இந்த சிலையை நிறுவுவதற்கு முன்னாடி இருந்ததுனால இது நவபாஷணான சிலை. இந்த சிலைக்கு அபிஷேகம் கிடையாது. திருச்செங்கோடுல அபிஷேகம் கிடையாது. அங்க இந்த சிலை விஷத்தன்மையோடய இருக்கக்கூடிய சிலை. இன்னொன்னு அவருடைய வேல் அவருடைய உயரத்துக்கே இருக்கும். அதுவும் அது செஞ்சபடி அந்த கையோட சேர்ந்து இருக்க மாதிரியான வேல். இன்னொன்னு முருகன் நம்ம எல்லாருமே வேல் சேவல் கொடியோட பார்த்திருக்கீங்க. திருச்செங்கோடுல மட்டும்தான் அவர் சேவலையே கையில வச்சிருப்பார். பாத்தீங்கன்னா சேவல் கையில இருக்கும். சேவல் கொடி கிடையாது. சேவல் கொடியோட இருந்தவர் சேவலையே வச்சிருக்காரு. அதே மாதிரி இங்க சிவன் இல்லைன்னா சக்தி இல்ல, சக்தி இல்லைன்னா சிவன் இல்லைங்கிற தத்துவத்தை காமிப்பதற்காக வந்ததுதான் இந்த அம்மையப்பனுடைய இது. மாதொரு பாகன் அப்படின்னு சொல்றாங்க. உமையொரு பாகன் சொல்லக்கூடிய ஒரு தலம். அங்க பிருகு முனிவர் சிவபெருமானை மட்டுமே வழிபடுங்க என்று சொன்ன காரணத்தினால் பார்வதி தேவி சிவனிடம் நான் இல்லாம நீங்க எப்படின்னு சொல்லும் போது சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பதற்காக சிவபெருமானும் சக்தியும் இணைந்து காட்சி கொடுத்த இடம். இங்கேயும் பிருகு முனிவர் ஒரு எறும்பாக தோன்றி அவருடைய காலம் மட்டும் சுத்தி வர பார்த்தார். சிவபெருமானுக்கு கோபம் சாபம் கொடுத்ததுனால அந்த பிருகு முனிவர் எலும்பும் தோலுமாக காட்சி எடுத்து பின்பு சாப நீக்கம் பெற்றார் என்பது ஒரு ஐதீகம். அதே மாதிரி பார்வதி தேவியும் இந்த உலகத்துல ஆண் பெண்ணெல்லாம் நிறைய பேசுவோம். எல்லாரும் இணைந்திருந்தால்தான் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறத. ஆண் மட்டும் தனியாகவோ பெண் மட்டும் தனியாகவோ உலகத்துல வாழ முடியாது. சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால இந்த தளத்துக்கு திருமண தடை நீங்க நல்ல குடும்பங்கள்லாம் சேர்ந்து இருக்க போய் அம்மையப்பனை வழிபடுவது. இங்க அம்மையப்பன் மட்டும் இல்ல, அவர் வேலவரோடும் திருச்செங்கோடு வேலவரோடையும் காட்சி தருகிறார். இன்னொரு பெரிய இது என்னன்னா, இந்த மலைக்கு பேரு நிறைய பேர்கள் இருக்கு. இந்த திருச்செங்கோடு சர்ப்பசைலம், அப்புறம் நாககிரி. ஏன்னா அதுக்கு என்ன கதை அப்படின்னா, ஆதிசேஷனுக்கும் வாயுவுக்கும் ஒரு போட்டி. யார் பெரியவர்கள் போட்டி. அந்த மலை இருக பிடிச்சிட்டாங்க. எது நம்ம மேல்மலைய அப்ப பிடிக்கும் போது வாயுவால ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப எல்லாரும் வாயுல காற்று இயங்காட்டி நமக்கு எல்லாம் என்ன ஆகும்? வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ முடியாது இல்லையா? உயிரை